2000ஆம் ஆண்டு வெளியாகி ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த படத்தின் கதாநாயகனாக தங்கராசு கதாபாத்திரத்தில் நடிகர் நாசர் அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு ஜோடியாக மீனாட்சி கதாபாத்திரத்தில் நடிகை குஷ்பு நடித்துள்ளார். நாசரின் முதல் தம்பி பாக்ஸர் கிருஷ்ணன் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு தனது நகைச்சுவையால் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்துள்ளார். அவருடைய மனைவி கனகா கதாபாத்திரத்தில் நடிகை கோவை சரளா சிறப்பாக நடித்துள்ளார். நாசரின் இரண்டாவது தம்பி சிவராமன் கதாபாத்திரத்தில் நடிகர் கரண், அவருடைய மனைவி தமிழ்செல்வி கதாபாத்திரத்தில் நடிகை ரோஜா நடித்துள்ளனர். தமிழ்செல்வியின் அப்பா வள்ளுவர்தாசன் கதாபாத்திரத்தில் நடிகர் விஜயகுமார் தனது அனுபவம் மிக்க நடிப்பால் கவனம் ஈர்த்துள்ளார். கோவை சரளாவின் மகன் பாண்டி கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரம் பாண்டி நடித்துள்ளார். இந்த படத்தின் முக்கியமான நகைச்சுவை கதாபாத்திரமான தண்டபாணியாக மறைந்த நடிகர் விவேக் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்துள்ளார். அவருடைய அப்பாவும் வீட்டு உரிமையாளருமான வீரபாண்டி கதாபாத்திரத்தில் நடிகர் தியாகு நடித்துள்ளார். வடிவேலுவின் உதவியாளர்களாக கணேஷ் கதாபாத்திரத்தில் நடிகர் கணேஷ்கர் நடித்துள்ளார். வடிவேலுவின் உதவியாளர்களாக மணி கதாபாத்திரத்தில் நடிகர் போண்டாமணி நடித்துள்ளார். வடிவேலுவின் மகனாக உதயன் கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரம் உதய் நடித்துள்ளார். அதேபோல் அரசியல்வாதி சுந்தரம் கதாபாத்திரத்தில் நடிகர் சூரியகாந்த் நடித்துள்ளார். இந்த திரைப்படம் குடும்பத்தோடு அமர்ந்து ரசிக்கக்கூடிய அழகான படங்களில் ஒன்றாக இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்படம் பிடிக்குமா? இந்த படத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் யார்? உங்கள் பதிலை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம மூவி பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.